படிக்கிற மாணவனை எடுத்துக்கொள்ளுங்கள். Consider a student. அவன் பரீட்சையில ஃபெயில் ஆகிவிட்டான். Suppose he is failing in an exam. முதல் முறை அவன் ஃபெயில் ஆனதை கண்டு அவன் சோர்ந்து போய் அதைரியப்பட்டு இனி எப்படி எல்லாருக்கும் முன்பாக நாம் தலையை காட்டுவது என்று சொல்லி தற்கொலை பண்ணி கொண்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose first time he was unable to see all his contemporaries and colleagues and he is committing a suicide. அவன் தற்கொலை பண்ணி கொண்ட அடுத்த நாள் பேப்பர்ல வருகிறது, நாங்கள் சரியாக பேப்பர் திருத்தாதபடியினால் இந்த நபர் ஃபெயில் ஆகிவிட்டார், அவர் பாஸ் பண்ணிவிட்டார் என்று அடுத்த நாள் வருகிறது. But there is a errand is given at a correction or corrigendum that this particular number is already passed, there is some error. உயிரோடு அவர் மரித்து போனபடியினால் இந்த சந்தோஷத்தை அவர் அனுபவிக்க முடியுமா? And can he taste and enjoy the publishing because he is already no more? இல்லாவிட்டால் ஃபெயில் ஆகவே ஆகிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Or else you see just now he got a failing. தற்கொலை பண்ணி கொண்டா மறுபடியும் அதை எழுதி பாஸ் பண்ணி முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு உண்டா? Will there be an opportunity given to him, offered to him to write an exam once again and have a victory? உயிரோடு இருந்தால் மறுமுறையும் எழுத ஒரு சந்தர்ப்பம் உண்டு. Suppose he is alive, he can again walk back to the exam hall and write an exam. பலமுறை எழுதி வெற்றி பெற்றவர்கள் உண்டு. And many people thus have written many times and they mark the pass. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் நான் ஸ்கூல்ல படிக்கிற நாள்ல சரித்திர புஸ்தகத்துல கஜினி முகமதா அப்படின்னு ஒருவன் 17 முறை படையெடுத்து இந்தியாவை ஜெயிச்சதாக படிச்ச ஞாபகம் இருக்கு. சரிதானே நான் சொல்றது? Yes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. In history we could see one person is losing 17 times. உயிரோடு இருந்தபடியினால் 17 முறை சண்டை போட்டு 17வது முறை ஜெயம் எடுத்தார். This Gajini Muhammad is waged the battle for 17th time and he conquered the victory. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சில தோல்விகள் உனக்கு சம்பவிக்க கூடும். In the Christian life you have to meet with many defeats. விசுவாசத்தை விட்டு விடாதே. Please do not give up the faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ மறுபடியும் எழுவு. Once again you must rise up. நிச்சயமாக உனக்கு ஜெயம் உண்டு. Sure you shall receive the victory. நீ சோர்ந்து போகாதே. Don't be crestfallen. இந்த காலை வேளையிலே என்னை உன்னை தட்டி எழுப்பும்படி இந்த வேத வசனம் நமக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறது. This word of the Lord is brought before you in a platter so that you must be quick and right in this morning. இந்த வேத வசனத்தில் நம்மை தட்டி எழுப்பக்கூடிய ஆணித்தரமான ஒரு தேவனுடைய வார்த்தை எதுவாக இருக்கிறது? And this is the word of the Lord, very concretely it is getting addressed to you. 33வது வசனம் என்னை அதிகமாக ஊக்குவிக்கிற ஒரு வசனமாக இருக்கு. The verse 33 many times it used to inspire my life. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Who shall lay anything to the charge of God's elect? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் என்ற இந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியா இருந்தால் எத்தனை பேர் குற்றம் சாட்டினாலும் தேவன் அதை குற்றமாக எடுக்க மாட்டார். Suppose that you come to the catalog of God's own elect, many people may be accusing you, you shall not be falling. பூமியில் உள்ள அத்தனை பேரும் உன்னை குற்றம் சாட்டட்டும். All the people on the earth may be accusing you with some flaw. தேவன் உன்னை குற்றவாளியாக தீர்க்க மாட்டார். But God will not condemn you and say you are கையும் மெய்யுமாக விபச்சார பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தினார். And they placed before our Lord Jesus a woman was captivated or a red-handed he was captivated. அந்த அத்தனை பேரும் ஒருவராயிலும் அந்த ஸ்திரீக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லவில்லை. All the people those who brought her, nobody was to give some solace or comfort to her. எல்லாரும் குற்றப்படுத்தி கொண்டிருந்தார். All people were accusing this particular woman in question. இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். And she must be pelted to death. இப்படி எல்லாரும் வந்து குற்றப்படுத்தி கொண்டிருந்தார். All the people there were accusing this woman. ஆனால் ஆண்டவர் அவள் மேல் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். But God had some separate plan connected his life. அவளும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒருவளாக இருந்தாள். Because she was one amongst the chosen or elected people of God. எல்லாரும் குற்றப்படுத்தினார்கள். All people were condemning her. ஆனால் கிருபை என்ன சொன்னது? But what the grace was telling to her, நான் உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறதில்லை. But I will not condemn you as a criminal. நீ போ, ஆனால் இனி பாவம் செய்யாதே. But go from here, sin no more in your life. அவளும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தில் ஒரு நபராக மாறிவிட்டார். This woman in question also became one of God's own elect. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதிலே நீங்கள் உறுதியா இருந்தால்
ஒருவரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. And if you are having concrete evidence that God has elected you and chosen you, nobody can lay or claim upon you. குற்றம் சொல்லுகிறவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். Let the accuser be going on upon you. ஆனால் தேவனுடைய குற்றவாளியாக தீர்க்க மாட்டார். But God will never accuse you of any flaws. அருமையான தேவனுடைய பிள்ளையே, O beloved child of God, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? who shall lay anything to God's own elect? இந்த கால வேளையிலே நீ எப்படி இருக்கிறாய்? How are you right in this morning time? இந்த கால வேளையில் இந்த தேவனுடைய வார்த்தை நீ எப்படிப்பட்டவனாக உனக்கு காட்டிக் கொடுக்கிறது? And if this word of the Lord is addressing and pinpointing your life, in which manner? உன்னுடைய குற்றங்களை உனக்கு காட்டிக் கொடுக்கிறதா? Is it so the word of God is pinpointing some flaws? மற்றவர்கள் உன்னை பற்றி இப்படி எல்லாம் குறை சொல்லுகிறார்களே என்று உன்னை அதைரியப்படுத்தும்படியாக இந்த வேத வசனம் உனக்கு காட்டிக் கொடுக்கிறதா? Or else this word of the Lord is accusing you that so many people are make so much of accusation against you. இல்லை, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர், உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. தேவன் உன்னை எழுப்புகிறார், நீ எழும்பு என்று உனக்கு சொல்லுகிறதா? Or else this word of the Lord is saying you are God's own elect, God's own chosen, nobody can make any accusation against you. இந்த வேத வசனத்தை நீங்கள் எப்படி காண்கிறீர்கள்? How are you looking into this divine word of God? இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை எப்படி சந்திக்கிறதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? How are you sensing and realizing the word of the Lord is meeting you? நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். You are chosen of God. இதுவரையும் யார் உன்னை எவ்வளவு குற்றம் சாட்டி இருந்தாலும் நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். And although people may be making many false accusation against you, but you are chosen of God. நீ நஷ்டப்பட மாட்டாய். You shall not go astray. நீ தோல்வி அடைய மாட்டாய். You shall not meet defeat. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீ வீழ்ச்சி அடைய மாட்டாய். You shall not be stumbling and falling in your Christian race. தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you. நீ எழும்பு என்ற இந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கிறது. The word of the Lord is quickening you, saying you be arisen. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? And who shall lay anything to the charge of God's elect? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Wherefore, child of God, அருமையான கிறிஸ்தவ நண்பனே, oh beloved Christian friend, அருமையான கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரியே, oh sister, those who are in Christ, தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்ற நிச்சயம் உனக்கு உண்டா? do you have an assurance God has chosen you? இந்த காலத்தில் நீ உன்னுடைய பார்வையில் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் மற்ற உன்னை சுற்றிலும் இருக்கிற உன் உறவினர்கள், உன் குடும்பத்தார், உன் சபையார் மத்தியிலே நீ எவ்வளவு குறைவாக எண்ணப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் உன்னை மேலான ஒரு நபராக காண்கிறார். In your own sight, in the sight of all your family members, you may be in a debased state, dejected state, but God does not see you in that manner. ஆனபடியால் உன்னுடைய எண்ணத்தை விட்டுவிடு. Therefore, let go your thinking, go away from your mind. உன்னை பற்றி உனக்கு இருக்கிற தாழ்வான மனப்பான்மையை விட்டு வெளியே வா. Come out of the inferiority complex by which you are limping. இனி என்னால் இந்த சீயோனின் பாதையில் முன்னேற முடியாது. I cannot press forward in my Zion. நான் இவ்வளவு குறை உள்ளவன். I have such and such setbacks in me. எல்லாரும் என்னை பற்றி இப்படிப்பட்ட அபிப்பிராயம் உள்ளவர்களாக இருக்கிறார். Many people are having such a notion connected with my life. இனி இந்த எருசலேமின் வாழ்வில் என்னால் செழிக்க முடியாது. I cannot be in prosperity in the path leads to Jerusalem. இந்த தவறான தாழ்வான மனப்பான்மையை விட்டுவிட்டு நீ வெளியே வா என்று கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலம் உன்னை அழைக்கிறார். By this word of the Lord, God is inviting you, come out of the inferiority complex, in the rejected state. உன்னை பற்றி நீ வைத்திருக்கிற அபிப்பிராயத்தை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிடு. And renounce and confess all the inferiority complex what you have connected with your own life. அது தவறான ஒரு அபிப்பிராயம். It is a very wrong notion what you have connected with உன்னை you. பற்றி உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உன்னுடைய சபையார் வைத்திருக்கிற அவ பேசுகிற அபிப்பிராயத்தை நீ மனதில் எடுக்காதே. Do not harbor the thing or accusation what your fellow men in the church they do against you. தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணு. And honor the word of the Lord. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். And you are chosen of God. உன்னை யாரும் குற்றம் சாட்ட முடியாது. Nobody can charge and accuse against you. நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். I have lifted you and established you. நான் உன்னை அழைத்தேன். I have called you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I have chosen you. என் இரத்தத்தால் கழுவி
உன்னை நீதிமானாக்கிறேன். I have washed you and justified you by my நானே blood. உன்னை மகிமைப்படுத்துவேன். And I am going to glorify you. உனக்காக நான் மரித்தேன். I have died for you, Jesus. உனக்காக நான் எழும்பினேன். I have risen for you. உனக்காக நான் எல்லா வானத்துக்கு மேலாக கடந்து சென்றேன். I have passed through all heavens for your sake. உனக்காக என் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறேன். I am seated for your cause in the right hand of my Father. உனக்காக நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். I am advocating, interceding for your cause. இதை நீ விசுவாசிக்கிறாயா? Are you able to believe this? கர்த்தருடைய வார்த்தை உன்னை பார்த்து கேட்கிறது. The word of the Lord is addressing unto you. இதை நீ விசுவாசிக்கிறாயா? Are you able to believe the voice of இதை God? நீ Are you விசுவாசிக்கிறாயா? able to believe the voice of நான் God? உனக்காக செய்து முடித்த இதை நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe whatsoever I accomplished for you? எழும்பு தேவனுடைய பிள்ளையே. O child of God, be arise. சீயோனே நீ எழும்பு. O Zion, be arise. எருசலேமே நீ எழும்பு. Jerusalem, be quick. நீ ஆர்ப்பரி. Oh, rejoice in நீ the Lord. முழக்கமிடு. And be a proud and shout. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? And who can say anything against God's own elect? நான் உன்னை தெரிந்து கொண்டேன். For I have chosen you. முழங்கால்களை முடக்குவா. And please be on your knees. கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் சமர்ப்பிப்பவாக. Duly shutting your eyes, let us surrender into the hands of உன்னை the Lord. பற்றிய தாழ்வான மனப்பான்மையை விட்டுவிடு. Let go the inferiority complex what you harbor in your heart. அந்த சிறைச்சாலையில் இருந்து வெளியே வா. Come out of the prison house. இன்றைக்கு கர்த்தர் உன் கதவை தட்டி உன்னை அடைத்து வைத்திருந்த சிறைச்சாலையின் கதவை திறக்கிறார். Today God is knocking up the jail's door and bringing you out of the prison. உன்னை பற்றி நீ வைத்திருந்த தாழ்வான அந்த எண்ணம் என்கிற சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரும்படி கர்த்தர் கதவை திறந்து விடுகிறார். And God is wide opening the doors of prison that you must come out of your own rejection. உன்னுடைய குறைகளையே எண்ணி 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 நீ விழுந்து போன இடத்தில் இன்னொரு விழுந்து கொண்டிருக்காது. And do not reckon at your flaws and be still keep on falling in your dejection. கர்த்தர் இன்றைக்கு அந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கும்படி தன்னுடைய கரத்தை நீட்டி இருக்கிறார். God has extended his arm to lift you from that fallen state. விசுவாச கண்ணால் நீ அந்த கரத்தை பார்த்து உன்னுடைய கரத்தை நீட்டி ஆண்டவருடைய கரத்தை எட்டி பிடிப்பாயா? By faithful eyes extend your arms and hold for the hand God has stretched forth for you. கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உன்னை தூக்குகிறார். God is elevating you from that state. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த விசுவாச மார்க்கத்திலே நீ சோர்ந்து போனாயோ, And in the victorious spiritual life whether you have fallen, அதைரியப்பட்டு போனாயோ, you have totally been discouraged, என் ஜெப ஆவி எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, இனி நான் எப்படி எழும்புவேன் என்று சொல்லுகிறாயோ, or are you saying my praying spirit has gone, how can I rise up? என்னுடைய பரிசுத்த ஜீவியத்தில் பாதிப்பு வந்துவிட்டது, இனி நான் எப்படி முன்னுக்கு போவேன் என்று எண்ணுகிறாயா? There came a defilement in my holy life, how can I press forward in this race? நான் செய்த குற்றங்கள் மற்றவர்களுக்கு தெரிந்து விட்டது, நான் இனி எப்படி முன்னேற முடியும் என்று எண்ணுகிறாயா? Are you thinking all the things misgivings of my life is brought to the broad நீ light? ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் என்பதில் உறுதியாயிரு. And be assured that you are chosen of the Lord. உன்னுடைய பழைய நிலவரத்தை விட்டு எழும்பும்படி மனம் திரும்பு. And repent and come from your old fallen state. இன்றைக்கு உன்னுடைய மனதை மாற்றுகள். Today onwards transform your heart. இன்றைக்கு உன்னை குறித்து உனக்கு இருக்கிற தாழ்வான அந்த மனதிலிருந்து நீ திரும்பி வா. And today itself you repent from your dejected and என்னையும் என் ஆண்டவர் உயிர்ப்பிக்க முடியும். and God can quicken even me. என்னையும் ஆண்டவர் சீயோனாய் மாற்ற முடியும். God can even make me also Zion. என்னையும் ஆண்டவர் எருசலேமாய் உருவாக்க முடியும். God can even make me a Jerusalem. என் தேவன் என்னை தூக்கி நிறுத்த வல்லவர். My God is well able to establish my going. குற்றப்படுத்துகிறவர்கள் குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும். Let the accuser be continuously accusing you. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எழும்பு. And God looking at you says, you be arisen. நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். You are chosen of me. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். For I have chosen you. நான் உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தேன். I have died for you and be alive உன்னை for you. குற்றம் சாட்டுகிறவர்கள் யார்? And who can accuse you? யார் உன்னை குற்றம் சாட்ட முடியும்? Who can accuse you? தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு எழும்பு. Oh child of God, cleave unto the word and be arisen. Hallelujah. நீ திரும்பினதை கர்த்தர் காண்கிறார். And God sees that you are repented. புதிய தீர்மானத்தோடு இனி என் தேவனுக்காக ஜீவிப்பேன் என்று திரும்பினதை
உன் மனதிலே ஏற்பட்ட அந்த திருப்பத்தை ஆண்டவருடைய கண்கள் காண்கிறது. The eyes of the Lord was able to behold the repentance that came forth within your heart. இதன் விளைவு என்ன? What is the reward? நீ இழந்து போன ஜெப ஆவியை திரும்ப தருகிறார். The praying spirit has been restored back. நீ உடைத்து போட்ட விசுவாசத்தை மறுபடியும் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். The faith life is already given back to you. நீ உடைத்து போட்ட கற்பனை பலகையை மறுபடியும் அந்த அன்பை ஆண்டவர் உன் இருதயத்தில் ஊற்றுகிறார். God is pouring forth the fallen love and the broken tables in your heart. உன் தேவனை மறந்தாயே. You have forgotten about your God. மறுபடியுமாக அவர் உன்னை நினைவு கூர்ந்து அதே அன்பை உன் இருதயத்தில் ஊற்றுகிறார். Once again God reminded you and showing forth this. நீ ஆதி அன்புக்கு திரும்பி வா என்று அழைக்கிறார். God is calling you, please come back to the first. நீ ஆதி விசுவாசத்துக்கு எழும்பி நட என்று ஆண்டவர் அழைக்கிறார். Come back to the first faithful step, God says. உன் முந்திர சீரை பாரிக்கு நற்சீர் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். God says I'm going to give you a very glorious virtue rather than your beginning. இன்னும் நீ எழும்ப அசதியா இருக்கிறாயா? But still are you slothful? இன்னும் நீ விழுந்து கிடக்கிறாயா? Are you still fallen? இந்த வார்த்தை எனக்கு அல்ல என்று உன்னை ஒரு வல்லமை உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. What power is saying that this word is not for you? இந்த வார்த்தை உனக்கு அல்ல. This word is not addressing to you. இப்படி ஒரு வல்லமை உன்னோடு பேசி உன்னை அதைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. One power is totally putting you in discouragement. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த வார்த்தை உனக்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறது. But God said this word has been addressed unto you. இதை விசுவாசித்தால் என் மகிமையை நீ காண்பாய். If you are able to believe this, you shall see the glory. எழும்பு சபையே, நீ எழும்பு. Oh church, be arisen.